அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ, மேலும் பணம் விரயமாகிக்கிட்டே இருக்குது, சேரவே மாட்டேங்குது, கையில் தங்கவே மாட்டேங்குது, யார்கிட்டையாவது நம்பி கடன்னு கொடுத்தோம்னா அவங்க அப்படியே ஏமாற்றிடுறாங்க, எனக்கு திரும்ப தரவே மாட்டேங்கிறாங்க, எதில் எடுத்தாலும் விரயமாகுது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி புதன்கிழமை நாளாக இருக்குது. மேலும் பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. இன்று மாலை 5:48 வரைக்கும் இருக்குதுங்க. இந்த நேரத்துக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத வறுமை, தரித்திரம் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். அதே போல் உங்களுடைய விருப்பங்கள் 21 நாட்களுக்குள்ளே நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமுக்குள்ளே 9 முறை ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் எழுதுனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு 5:48 அல்லது இரவு தூங்கிறதுக்குள்ளார கையில் ஒன்று வரைஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பதிவுகள். இது கூட சேர்த்து ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் குறித்தும் வீடியோ இருக்குது. 4மே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு புதன்கிழமை நாளாக இருக்குது. இது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் பணம் சேருவதற்கு நம்ம பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே பலன் கொடுக்கும். அதாவது புதன் வியாழன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணவசிய நாள், பண ஈர்ப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் புதன்கிழமை நாளில் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா ரெகுலராகவே உங்கள் வீட்டில் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது. அதாவது இன்றைக்கி நாளைக்குன்ட்டு இல்லை, லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமையே இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ ஒரு 100 ரூபா தேவைப்படுதே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. யோசிக்கிறதுக்குள்ளார உங்கள் கைக்கு சேரும். அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதே போல் எந்த ஒரு டைமிங்குமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் இன்றைக்கி இரவுக்குள்ளார நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாள்லேயும் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. இந்த வாரம் முடியலினாலும் அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி பாருங்கள் 8. இந்த 8ங்கிற எண் அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது. ஸோ இன்றைக்கி இது பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. ஒரு வேளை உங்களால் இன்றைக்கி பண்ணவே முடியல, இரவுக்குள்ளாரையும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை இதை செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். நமக்கு 5 ரூபாய் காசு ஒன்று தேவைப்படுது. இந்த 5 ரூபாய்ங்கிறது நல்ல ஒரு பண ஈர்ப்பு நாணயம். அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கும் உரியது. மேலும் புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5, அதனால் இதில் நமக்கு மேட்சிங்காகவே அமைஞ்சிருக்குது. இந்த காசை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்தது வீட்டில் பச்சை நிறத்தில் பேனா வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை கலர் பேனாவை எடுத்துக்கோங்க. பச்சை கலரில் இல்லை, சிவப்பு கலரில் இருக்குது, எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எங்ககிட்ட 2 கலர்லேயுமே பேனா இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய விரலையே பேனாவாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஒன்றா பச்சை இல்லைன்னா சிவப்பு, அது 2 கலரும் இல்லைன்னா விரலையே பேனாவாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 5 ரூபாய் காசை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த காசை வச்சு, பேனா வச்சுருக்கிறவங்க இந்த காசில் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. பேனா இல்லாதவங்க விரலை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கோங்க. இப்போது வலது கை கொண்டு முடிக்கிட்டு ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இதை ஒரு 5 முறை சொல்லுங்கள். 5 முறை சொல்லி முடித்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வெந்தயம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருங்க. 5 ரூபாய் காசு வெந்தய டப்பாக்குள்ளே இருக்கிறதே சிறப்பு. ஏன்னா இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே பசைத்தன்மை உண்டு. இதை நம்ம ஊற வச்சு அரைக்கும்போது பசை மாதிரி ஒட்டிக்கும்.
ஸோ பணம் வந்து விரைய செலவே ஆகாது. அப்படியே ஏதாவது செலவானாலும் சுப செலவாக ஏற்படும். மேலும் அது 2 மடங்கு வேகமாக நம்மக்கிட்டேயே திரும்ப வரும். இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். நீங்கள் மாற்றணுன்ட்டே அவசியம் இல்லை. இது வெந்தயம் தீர தீர நீங்கள் அப்படியே வந்து மேலே மேலே போட்டுக்கிட்டே வரலாம். எப்போவாவது தேவைப்படுது, நாங்கள் டப்பாவே க்ளீன் பண்ணலான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த காசு எடுத்து கழுவிட்டு இந்த வெந்தயம் டப்பாலாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வெந்தயத்தை போட்டு அதுக்குள்ளேயே போட்டுருங்க. எப்போதுமே இந்த காசையும் வெந்தயத்தையும் வந்து பிரிக்காதீங்க. இது அப்படியே வந்து இருக்கட்டும். இதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த சேர்க்கை வந்து இருக்குது. இன்றைக்கி செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் புதன்கிழமை செய்யுங்க. அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.